திருச்சிற்றம்பலம். திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் அசபை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம், ஆமே திருக்கூத்து அனவரத தாண்டவம், ஆமே பிரளயமாகும் அத்தாண்டவம், ஆமே சங்காரத்து அருந்தாண்டவங்களே. பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடும் தாண்டவம் அற்புத தாண்டவம், ஆனந்த தாண்டவம், அனவரத தாண்டவம், பிரளய தாண்டவம், சங்கார தாண்டவம் என 5 வகையாக சொல்லப்படும். சிவபெருமான் நிகழ்த்துகின்ற இந்த திருக்கூத்து ஞானத்தின் வழியா ஆனந்தமாகவே நிகழக்கூடியது. மேலும் அந்த திருக்கூத்து இடையராது எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. ஊழிக்காலம் முழுவதும் உலக தொழில்படுத்துவதற்காக தூள ஐந்தொழிலை இறைவன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சர்வ சங்காரத்துக்கு பின்னால உலகத்தை மீள தோற்றுவிக்கும் பொருட்டு செய்யப்படுகின்ற அந்த சூக்கும ஐந்தொழில்களையும் இறைவன் செய்கிறார். இந்த சூக்கும நடனத்தை பார்க்கக்கூடியவள் அம்மை ஒருத்தியே. அந்த இடத்துல வேற யார் ஒருத்தருமே இல்லாததால தாண்டவம் ஒன்றே என்றாலும் அதை பல பகுதிகளாக தாண்டவங்கள் என்று நம்ம சொல்லுவோம். அதில் 64 தாண்டவங்கள், 25 மூர்த்தங்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க, 108 தாண்டவங்களும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம உண்மை விளக்க பாடல் இந்த இதை சொல்லுது. தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் வங்கியிலே சங்காரம் ஊற்றமாம் 3 மலர்பதத்தை உற்ற திரோதம் முக்தி நான்ற மலர்பதத்தை நாடு. இந்த 5 தொழிலையும் அந்த கையில் வச்சிருக்க உடுக்க மூலமாக படைத்தல் தொழிலையும், அபயக்கரத்தில் காத்தல் தொழிலையும், கையில் இருக்க அங்கியில சங்காரத்தையும், ஊன்றிய மலர்பாதம் மறைத்தல் தொழிலையும், முக்தி அந்த தூக்கிய திருவடி தான் அருள் தொழிலையும் நம்ம செய்கிறதா அதில் சொல்கிறாரு உண்மை விளக்க பாடல். அடுத்த பாடல் தாண்டவமான தனியெழுத்து ஓரெழுத்து, தாண்டவமான தனுக்கிரக தொழில், தாண்டவ கூத்து தனி நின்ற தற்பரம், தாண்டவ கூத்து தமணியந்தானே. இந்த ஓரெழுத்து என்பது சிவ எழுத்தாகிய ஓங்காரத்தை இறைவன் தாண்டவத்தால் பஞ்ச கிருத்தியங்களையும் செஞ்சாலும் இந்த தொழில்கள் அனைத்துலையுமே அனுக்கிரகத்தை அடிப்படையாக கொண்டு செய்கிறாரு. இந்த அதுதான் அனுக்கிரக தொழில்னு சொல்கிறாரு. இந்த கூத்து வேற எந்த கடவுளுக்குமே கிடையாது, சிவபெருமான் மட்டும் அதற்கு உரியவர். இந்த பரம்பொருள் ஒன்றுக்கே உரியது. அதனால தனி நின்ற தற்பரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்பரம்னா மேலானவற்றிற்கு எல்லாம் மேலானதுன்னு அர்த்தம். இந்த தனி நின்ற தற்பரம்னா ஒப்பற்ற, அவருக்கு ஒப்புமையாக எதையுமே சொல்ல முடியாது, அப்படி ஒப்பற்ற தற்பரம். இப்போ தமணியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த விராட் ஸ்வரூபம்னா இந்த அண்டத்தில் பொன்னம்பலம் அது சிதம்பரம் இருக்கிற மாதிரி இந்த நம்ம உடம்புல தகர ஆகாசமாக இதயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. உடம்பெல்லாம் உயிர் இருந்தாலும் 2 இடங்களில் உயிர் சிறப்பாக நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதயத்தானமும் புருவனோடும் என்பது. உயிர் சிறப்பாக பொருந்தி இருக்கக்கூடிய அந்த 2 இடங்களிலும் இறைவனது நடனம் நிகழக்கூடிய இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஓம்கார வடிவமாக இறைவன் இருக்கார் அப்படிங்கிறத ஓம்காரமே நல் திருவாச்சி உற்று அதனை நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின் என்று சொல்கிறாரு. அதாவது இந்த ஓம் எனும் பிரணவ வடிவா அந்த திருவாச்சியில் இருக்கிறதுல அந்த அக்கரங்கள் 51 அந்த திருவாச்சியில் சுடர்களாக இருக்குது. அந்த திருவாச்சியில் உள்ள ஒளியாக இருக்கக்கூடியவன் அந்த கூத்த பெருமான் அப்படின்னு சொல்லி இறைவன் அந்த ஓம்கார வடிவமாக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த உண்மை விளக்க பாடலும் சொல்லு. திருச்சிற்றம்பலம்.